ஜிடி நாயுடு இந்த படத்துக்காக பல பேரும் மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் மாதவன் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அவரை தொடர்ந்து நிறைய பெரும் புள்ளிகள்லாம் முக்கியமான ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க கனிகா அவர்கள். ஸோ கனிகா அவர்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எதிர்நீச்சல் சீரியலை விட்டு ஏன் அவங்க போனாங்க, இந்த ரீசன் கேட்குறதுக்கே ரொம்பவே நார்மல் பர்சன், அதாவது நடிகர்களை தாண்டி சாதாரணமாக இருக்கிறவங்க, நம்மள மாதிரி இருக்கிறவங்க நம்ம பசங்களுக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கையே அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் இவங்களும் நினச்சிருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எதிர்நீச்சல் சீரியலில் ஸ்டோரி லைனே இல்லாமல் ஏயா கொண்டு போகிறீங்க, தயவுசெய்து அந்த ஸ்டோரியை முடிச்சு விடுங்க அப்படின்ற அளவுக்கு தான் சீசன் 2 போயிட்டுருக்கு. உண்மையாலே இந்த சீரியல் இந்த சீசன் பல பேருக்கும் விருப்பமே இல்லாமல் தான் இருக்குது. ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க திருச்செல்வம் சார் அப்படின்ட்டு அவரையும் கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஸ்டோரி எப்படி போனாலும் ஓகே, இவங்கள பார்த்தா போதும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இந்த சீரியலை பார்த்துட்ருப்பாங்க. அதில் முக்கியமான ரோல் ஈஸ்வரி கேரக்டர். ஸோ இந்த கனிகாவை நிறைய பேருக்கு ஈஸ்வரியாக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈஸ்வரின்ற நேம் இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சதுனால தான் 5 ஸ்டாரில் தன்னுடைய கெரியரை ஆரம்பித்த கனிகா அவர்கள் இந்த சீரியல்லையும் பார்த்திங்கன்னா இதே நேமோட தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சீரியல்லேருந்து இவங்க சமீபத்தில் போயிட்டாங்க. இந்த சீரியலில் இவங்க இல்லையா அப்படின்ற அளவுக்குலாம் இருந்தது. என்ன ஆச்சு ஏன் இப்படின்ற மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தது. நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொன்னாலும் அதுக்கு இவங்க சொன்ன ஒரே ரீசன் என்னென்னா, என்னுடைய ஃபேமிலியில் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. நான் இந்த சீரியல் சினிமா இது எல்லாமே என்னுடைய ஃபேமிலிக்காக, என்னோடய பேஷனுக்காக தான் நான் வந்தது. என் பையன் ஓகே அவனே பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்ததுனால நான் திரும்பவும் நடிக்க வந்தேன். ஆனால் நான் இந்த சீரியல் வந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போகணும். அப்போ வீட்டுக்கு போகும்போது என்ன இருக்குன்னா, அவன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுவேன், அதோட வீட்டுக்கு வரும்போது தூங்கிட்டு இருப்பான். இதுதான் இருந்தது. ஆனால் இப்போ அவன் 10th படிக்கிறான், போர்டு எக்ஸாம், இதில் மட்டும் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். என்னுடைய கெரியரை வேணால் நான் விடுவனே தவிர என்னுடைய மகனுடைய இந்த ஒரு வாழ்க்கையை என்னால் நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் டச்சிங்காக சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்தது. ஏன்னா இப்படி தான் எல்லா பேரண்ட்ஸோடைய மனநிலையும் இருக்குது. நமக்கு ஒரு வேலை பிடிக்குதோ இல்லையோ நம்மளுடைய ஃபேமிலி நம்மளுடைய பசங்களுக்காகவே அந்த வேலையை நம்ம பார்த்துட்ருப்போம். அப்படி தான் இங்கே பல பெற்றோர்களுடைய நிலைமையே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக தான் இவங்க இருக்காங்க. இருந்தாலும் இந்த சீரியலுக்காக விட்டு போனதுக்கு ரீசன் இது தான். ஆனால் மூவிஸில் இவங்க நடிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டைம் மட்டும்தான். குறிப்பாக இந்த ஜிடி நாயுடு இந்த ஒரு படத்தில் இவங்க நடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் 5 ஸ்டார் மூலயமா க்ளோஸ் ஆன கிருஷ்ணா அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதில் டெய்லியும் பேசுவாங்களாம். அப்படி தான் சும்மா பேசுகிறதுக்கு ஃபோன் பண்ணாருன்னு நினச்சாங்களாம். ஆனால் ஃபைனலாக கிருஷ்ணா அவர்கள் சொன்னாராம், இதில் ஒரு சின்ன ரோல் இருக்குது, கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய இம்பேக்ட் உனக்கு கொடுக்கும், நீ கண்டிப்பாக நடி அப்படின்னு சொன்னதும் ஓகே அப்படின்ட்டு எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் டக்குன்னு இவங்க ஓகே சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இவங்களுக்கு இருக்காங்க. இவங்களுடைய படத்திலே பெரும் முக்கியமான படம் அப்படின்னா அது வரலாறு படத்தை சொல்லலாம். இப்போ வரைக்கும் இவங்கள திரையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த படம் கிட்டத்தட்ட 20 வருடம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே நம்ப முடியல. குறிப்பாக அஜித் சார் டியூயல் ரோலில் பண்ணியிருப்பார். உண்மையாலே கண்ணிமைக்காமல் நடித்த ஒரு சீன்லாம் கூட இருக்கும். நடனம்னா என்னன்னே தெரியாது, குறிப்பாக டான்ஸ் இந்த மாதிரி பரதநாட்டியம்னா என்னன்னே தெரியாமல் வந்த ஒரு மனுஷனை இன்னிசை அழகே அப்படின்ற ஒரு பாடல் மூலயமா ஒரு நடன புயலாக பரதநாட்டிய டான்ஸராக எல்லாருக்கும் பரிச்சயமானார். ஸோ அந்த மாதிரி ஒரு டான்ஸை ஆட வச்ச இவங்களும் ஒரு பர்சன். ஏன்னா இவங்களும் ட்ரெயின்டு பரதநாட்டிய டான்ஸராக இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுவாங்களாம். இவங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோன்னா நான் உங்களுடைய ஃபேமிலிக்காக தான் இவங்க சினிமா விட்டே போனாங்க. ஏன்னா சுகாசினி மேம் தான் அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய பிரதரை தான் இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப ஒரு முக்கிய பங்கு இவங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா அதுக்கு காரணம் சுகாசினி மேமா. ஏதோ ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ பார்த்துருக்காங்க இவங்களது டான்ஸ் வீடியோ. யார் இது அப்படின்னு கேட்கும்போது அந்த டைமில் அவங்களுடைய பிரதருக்கும் பொண்ணு தேடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நல்ல பொண்ணு, நல்லா ஹைட்டாக இருப்பா, நல்லா படிச்சிருக்கா, நல்ல திறமையான பொண்ணு அப்படிலாம் சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததும் பிடிச்சிருந்துதான். ஆனால் என்ன ஆகும் ஏதாகணும் ஒரு பயம். யூஎஸ்ஏ போயிட்டாராம் அவர்.
அதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்து யாகுலலாம் மெசேஜ் பண்ணாங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் தான் 1 இயர் இருந்திருக்கு. ஓகே நம்ம 2 பேர் மனசுக்கும் பிடிச்சிருச்சு, மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் பண்ணி இவங்களுடைய குழந்தையோட கதைலாம் கேட்கும்போது ரொம்பவே மனசு வலிக்கும் அப்படி தான் சொல்ல முடியும். புற்றுநோயால் அந்த ஒரு பார்ட்டே அவங்க எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. அண்டு திருச்செல்வம் சார் தான் இவங்களுக்கு இந்த ரோல் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. இவங்களுடைய கம்பேக்கால் ஈஸ்வரி தான் இவங்களுடைய நேம்னே நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக அந்த சீரியல் பார்க்குறவங்களாம் வந்து நினச்சிட்டு இருந்தாங்களாம். மிஸ் சென்னை அப்படின்ற ஒரு பட்டத்தை இவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பட வாய்ப்புலாம் கூட வந்திருக்கு. 2001 வின் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஒரு ஷோவில் ஜட்ஜாக வந்தவங்க தான் டும் 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 இந்த படம் மூலிமா ரொம்ப ஃபேமஸாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் மேடி அண்டு ஜோதிகா இவங்க 2 பேர் தான் ஜட்ஜாக வந்திருக்காங்க. அவங்க கையால் தான் இவங்க வந்து இந்த கிரீடமே வாங்கியிருக்காங்க. அது மூலிமா தான் படங்கள் கிடச்சிருக்கு. இப்போது ஜிடி நாயுடு படம் மூலயமா எதிரி படத்தை தொடர்ந்து திரும்பவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம். அண்டு இந்த ஒரு ரோல் போனது நினைக்கும் போது ரொம்ப கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் மனசை தேர்த்தி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்களும் வந்து ஏன்னா இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் மெயின் ஹீரோயினும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இப்போது அயனார் துணையில் கலக்கிட்டு வராங்க நிலாவா. ஸோ சோழ நிலாவா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்வதி விஜய் பார்வதி தான் வந்து ஜனனியாக நடிக்கிறாங்க. ஈஸ்வரி கேரக்டரும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கனிகா பார்த்திங்கன்னா கோட் படத்தில் நடித்தாங்கன்னா விஜய் சார் கூட க்ளோஸாக ஒரு சில சீன்ஸ்லாம் இருந்துதான். ஆனால் அந்த சீன்ஸ்லாம் தூக்கிட்டாங்களாம். கொஞ்சம் மன வருத்தப்பட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன்ஸ் கூட நல்ல ரோல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மன வருத்தலாம் கூட பட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி சார் கூடயும் இவங்க நடித்ததை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காம். அண்டு அவர் கூட நடிக்கும் போது அந்த ஃப்ரேமில் எல்லாருமே இருக்கணும், அந்த ஃப்ரேமில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களாம் நல்லா தெரியணும்னு அவர் நினைப்பாராம். அந்த கேரக்டர் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அதையும் இவங்க அட்மையர் பண்ணி இவங்களும் அதனால தான் இவங்க தாண்டி ஒரு சிலருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்லாம் நினைப்பாங்களாம். இதுவும் ரொம்ப நல்ல விஷயந்தான். இவங்களுக்கு தமிழை தொடர்ந்து மலையாளத்தில் நல்ல வரவேற்பு கிடைச்சது. நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க. யூஎஸ்ஏல இருந்தாலும் இவங்க இங்கே வந்திருந்தாங்க. தமிழ் தான் கொஞ்சம் டச் இல்லாமல் இருந்தது. திரும்பவும் அவங்களுக்கு இந்த எதிர்நீச்சல் சீரியல் தான் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தது. நிறைய பேர் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. அவங்க கம்பேக் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் படங்களில் அவங்கள பார்க்கலாம். அந்த வகையில் இந்த சீரியலில் ஈஸ்வரி கேரக்டரை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க? அண்ட் ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த ஸ்டோரி லைனே இல்லை, அதனால் இந்த ரோல் தேவையே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த ரோலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.